போகிறது 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடம் 8 மின்னியல் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அடிப்படையில் பார்க்க போகிறோம். டெட்டுக்கு படிக்கிறவங்க, அதாவது பேப்பர் 1ஆக இருந்தாலும் சரி 2ஆக இருந்தாலும் சரி, இப்போது சயின்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கும் சரி பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கும் சரி சயின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா பேப்பர் 1க்கு நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்கும் கம்பல்சரி எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்து தான் ஆகணும். அந்த விதத்தில் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் பேப்பர் 2க்கு வந்து சயின்ஸ் மேஜர் படிக்கிறவங்களுக்கும் இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கொஸ்டின் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள். இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃப் வேணுனாலும் வாங்கிக்கலாம், மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த விதத்தில் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86 வினாக்கள் மொத்தமாக வந்து பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின் லைன் பை லைன் வந்து புக்குக்குள்ளே இருக்கிற வினாக்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியுமா, தெரிந்து தெளிவோம், தகவல் பேழை, இது எல்லாமே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்குறோம். எதுவுமே மிஸ் பண்ண கிடையாது. இந்த ஒரு வீடியோவே உங்களுக்கு முழு வீடியோவையும், அதாவது முழு பாடத்தையும் படித்த ஒரு திருப்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் மின் மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனங்கள் அல்லது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடங்கள் மின் மூலங்கள் எனப்படும். வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனங்கள் அல்லது மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இடங்கள் மின் மூலங்கள் எனப்படும். தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் எது? தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையம் அமைந்துள்ள இடம் நெய்வேலி. நெய்வேலி மற்றும் எண்ணூர் ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையங்கள் உள்ளன. இங்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படுகிறது. நெய்வேலி மற்றும் எண்ணூர் ஆகிய இடங்களில் அனல் மின் நிலையங்கள் உள்ளன. இங்கு நிலக்கரி எரிபொருளாக பயன்படுகிறது. காற்று பொதுவாக எவ்வகை பொருளாக கருதப்படுகிறது? காற்று பொதுவாக மின் காப்பு பொருளாக பயன்படுகிறது. காற்று மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காது என்பதால் இது மின் காப்பு பொருளாக செயல்படுகிறது. காற்று மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காது என்பதால் அது மின் காப்பு பொருளாக பயன்படுகிறது, அதான் செயல்படுது. நீர்மின் நிலையங்களில் இயக்க ஆற்றல் எதன் மூலம் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது? நீர்மின் நிலையங்களில் இயக்க ஆற்றல் எதன் மூலம் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது? நீர்மின் நிலையங்களில் ஓடும் நீர் இயக்க ஆற்றல் மின் ஆற்றலா வந்து மாறுது. அணைகளிலிருந்து விழும் வேகமான நீரை கொண்டு டர்பைன்கள் சுழற்றப்பட்டு மின்சாரம் பெறப்படுகிறது. அணைகளில் இருந்து விழும் வேகமான நீரை கொண்டு டர்பைன்கள் சுழற்றப்பட்டு மின்சாரம் பெறப்படுகிறது. கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மின்சாரம் எதன் மூலம் உற்பத்தி செய்யப்படுகிறது? கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் மின்சாரம் அணுக்கரு பிளவு மூலம் கிடைக்கும் வெப்பத்தால் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறது. அணுக்கரு ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றி அதன் மூலம் நீராவியை உருவாக்கி டர்பைன்கள் இயக்கப்படுகின்றன. அணுக்கரு ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றி அதன் மூலம் நீராவியை உருவாக்கி டர்பைன்கள் இயக்கப்படுகின்றன. காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் போது டர்பைன்கள் எதன் மூலம் சுழற்றப்படுகின்றன? காற்றாலைகள் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் போது டர்பைன்கள் எதன் மூலம் சுழற்றப்படுகின்றன அப்படின்னா காற்று. காற்றின் வேகத்தை கொண்டு இறக்கைகள் சுழற்றப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. காற்றின் வேகத்தை கொண்டு இறக்கைகள் சுழற்றப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அதிகம் உள்ள இடங்கள் எவை? தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அதிகம் உள்ள இடங்கள் ஆரல்வாய்மொழி மற்றும் கயத்தாறு. ஆரல்வாய்மொழி மற்றும் கயத்தாறு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு ஆகியவை முக்கிய காற்றாலை பண்ணைகள் ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆரல்வாய்மொழி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு ஆகியவை முக்கிய காற்றாலை பண்ணைகள் ஆகும்.
வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்கலன்கள் முதன்மை மின்கலன் மற்றும் துணை மின்கலன் என இரு வகைப்படும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத மின்கலன்கள் எவை? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்திவிட்டு மீண்டும் மின்னேற்றம் செய்ய முடியாத மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள். கடிகாரம், பொம்மைகள் மற்றும் கைமின் விளக்குகளில் இவை பயன்படுத்தப்படுகின்றன. மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பலமுறை பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் எவை? மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பல முறை பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் துணை மின்கலன்கள். கைபேசிகள், மடிக்கணினிகள் மற்றும் வாகனங்களில் உள்ள மின்கலன்கள் இதற்கு உதாரணம். மின்கலன்கள்னா பேட்டரி தான் சொல்றாங்க. செல் யூஸ் பண்றோம் தானே, கடிகார செல் அந்த மாதிரி. இதே மாதிரி போன்ல யூஸ் பண்ற பேட்டரி, அப்புறமேட்டு லேப்டாப்ல யூஸ் பண்ற பேட்டரி, இதை தான் சொல்றாங்க துணை மின்கலன்கள் அப்படின்னு. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனத்தை முதலில் உருவாக்கியவர் யார்? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் சாதனத்தை முதலில் உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டோ. அலெக்சாண்ட்ரோ வோல்டா. வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனத்தை முதலில் உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ வோல்டா. இவருடைய நினைவாகவே மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட் என அழைக்கப்படுகிறது. இவருடைய நினைவாகவே மின் அழுத்தத்தின் அலகு வோல்ட் என அழைக்கப்படுகிறது. மின்கலனில் மின்சாரம் வெளியேறும் முனைகள் எத்தனை? மின்கலனில் மின்சாரம் வெளியேறும் முனைகள் 2. ஒரு மின்கலனில் நேர்மின் முனை பிளஸ் மற்றும் எதிர்மின் முனை மைனஸ் என 2 முனைகள் இருக்கும். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு என அழைக்கப்படுகிறது. அதிக மின்சாரம் தேவைப்படும் இடங்களில் பல மின்கலன்கள் இணைக்கப்பட்டு மின்கல அடுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. அதிக மின்சாரம் தேவைப்படும் இடங்களில் பல மின்கலன்கள் இணைக்கப்பட்டு மின்கல அடுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மின்சாரம் பாய்வதற்கு அனுமதிக்கப்படும் மூடிய பாதை எது? மின்சாரம் பாய்வதற்கு அனுமதிக்கப்படும் மூடிய பாதை மின் சுற்று. அது பாயவதற்கு கிடையாது, பாய்வதற்கு. இதில் மின் மூலம், மின் விளக்கு, சாவி மற்றும் கடத்து கம்பிகள் ஆகியவை இணைக்கப்பட்டிருக்கும். மின் மூலம், மின் விளக்கு, சாவி, கடத்து கம்பி. ஒரு மின் சுற்றில் மின்சாரம் பாய்வதை கட்டுப்படுத்தும் அல்லது அனுமதிக்கும் சாதனம் எது? ஒரு மின் சுற்றில் மின்சாரம் பாய்வதை கட்டுப்படுத்தும் அல்லது அனுமதிக்கும் சாதனம் மின் சாவி. சாவி திறந்த நிலையில் இருந்தால் மின்சாரம் பாயாது, மூடிய நிலையில் இருந்தால் மின்சாரம் பாயும். ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் ஒரே பாதையில் அடுத்தடுத்து இணைக்கப்படுவது எது? ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் விளக்குகள் ஒரே பாதையில் அடுத்தடுத்து இணைக்கப்படுவது தொடர் இணைப்பு. இதில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் அந்த சுற்று துண்டிக்கப்பட்டு மற்ற மின் விளக்குகளும் எரியாது. இதில் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் அந்த சுற்று துண்டிக்கப்பட்டு மற்ற விளக்குகளும் எரியாது. மின் விளக்குகள் வெவ்வேறு கிளை பாதைகளாக இணைக்கப்படும் முறை எது? மின் விளக்குகள் வெவ்வேறு கிளை பாதைகளாக இணைக்கப்படும் முறை பக்க இணைப்பு. இதில் ஒரு விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற பாதைகளின் வழியாக மின்சாரம் பாயும். இதில் ஒரு விளக்கு பழுதடைந்தாலும் மற்ற பாதைகளின் வழியாக மின்சாரம் பாயும். மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் எவை? மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்கும் பொருள்கள் மின் கடத்திகள். உலோகங்கள் அனைத்தும் பொதுவாக சிறந்த மின் கடத்திகள் ஆகும். உதாரணம் செம்பு, இரும்பு. மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காத பொருள்கள் எவை? மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காத பொருள்கள் மின் காப்பு பொருள். மரம், ரப்பர், பிளாஸ்டிக் மற்றும் கண்ணாடி போன்றவை மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காது. மின் கம்பிகளுக்கு மேலே ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் உறை இடப்பட்டிருப்பது ஏன்? மின் கம்பிகளுக்கு மேலே ரப்பர் அல்லது பிளாஸ்டிக் உறை இடப்பட்டிருப்பது
மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க, மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க ரப்பர் ஒரு மின் காப்பு பொருள் என்பதால் மின்சாரம் வெளியே கசியாமல் நம்மை காக்கிறது. மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட மின் விலாங்கு எதற்காக மின்சாரத்தை உருவாக்குகிறது? மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட மின் விலாங்கு எதிரிகளிடமிருந்து தற்காக்கவும் உணவை பிடிக்கவும். மின் விலாங்கு மீன்கள் தங்களுக்கு தேவையான உணவை பிடிக்கவும் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்ளவும் மின்சாரத்தை உருவாக்குகின்றன. தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின் விளக்கில் இழை எதனால் செய்யப்பட்டிருந்தது? தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடித்த மின் விளக்கில் இழை எதனால் செய்யப்பட்டிருந்தது? கரிக்கோல் இழை. ஆரம்பத்தில் கார்பன் இழைகளை பயன்படுத்திய அவர் நீண்ட நேரம் எரியக்கூடிய இழையை கண்டறிய பல சோதனைகளை செய்தார். மின் விளக்குகளில் தற்போது பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் இழையின் சிறப்பு என்ன? மின் விளக்குகளில் தற்போது பயன்படுத்தப்படும் டங்ஸ்டன் இழையின் சிறப்பு அதன் உருகுநிலை மிக அதிகம். டங்ஸ்டன் அதிக வெப்பத்திலும் உருகாமல் ஒளியை தரும் திறன் கொண்டதால் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. டங்ஸ்டன் அதிக வெப்பத்திலும் உருகாமல் ஒளியை தரும் திறன் கொண்டதால் மின் விளக்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எது? மின் ஓட்டத்தை அம்மீட்டர். மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை கண்டறிய அம்மீட்டர் பயன்படுகிறது. மின் அழுத்த வேறுபாட்டை அளவிட பயன்படும் கருவி வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் எப்போதும் மின் சுற்றில் பக்க இணைப்பில் இணைக்கப்பட வேண்டும். நமது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் மின் அழுத்தம் சுமார் எவ்வளவு? நமது வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின்சாரத்தின் மின் அழுத்தம் 230 வோல்ட். சாதாரண வீடுகளுக்கு சராசரியாக 230 வோல்டேஜ் மின்னழுத்தம் வழங்கப்படுகிறது. மின்சார கம்பிகளில் செம்பு பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் என்ன? மின்சார கம்பிகளில் செம்பு பயன்படுத்தப்படுவதற்கான காரணம் செம்பு ஒரு சிறந்த மின் கடத்தி. செம்பு மின்சாரத்தை நன்கு கடத்தும் என்பதால் மின் கம்பிகளில் பயன்படுத்தப்படுகிறது. மின்சாரம் பாயும் போது கம்பிகள் சூடாவதற்கு காரணம் என்ன? மின்சாரம் பாயும் போது கம்பிகள் சூடாவதற்கு காரணம் மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. மின்சாரம் ஒரு கடத்தியின் வழியாக பாயும் போது மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. மின் உருகு இழை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? மின் உருகு இழை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, அதிகப்படியான மின்னோட்டம் வரும்போது சுற்றை துண்டிக்க. மின் உருகு இழை குறைந்த உருகுநிலை கொண்டது. இது உருகி மின் விபத்துக்களை தவிர்க்கிறது. ஒரு பொருளில் உள்ள மின்னூட்டங்களின் ஓட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒரு பொருளில் உள்ள மின்னூட்டங்களின் ஓட்டம் மின்னோட்டம் என அழைக்கப்படுகிறது. மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் பாய்வதையே மின்னோட்டம் என்கிறோம். மின்னூட்டங்கள் ஒரு குறிப்பிட்ட திசையில் பாய்வதையே மின்னோட்டம் என்கிறோம். மின்னோட்டத்தின் சர்வதேச அலகு எது? ஆம்பியர். மின்னோட்டத்தின் சர்வதேச அலகு ஆம்பியர். ஆம்பியர் என்ற அலகு ஆந்திரே மேரி ஆம்பியர் என்ற அறிவியல் அறிஞரின் நினைவாக வைக்கப்பட்டது. ஆந்திரே மேரி ஆம்பியர் என்ற அறிவியல் அறிஞர். உலர் மின்கலனில் மின் பகுளியாக செயல்படுவது எது? உலர் மின்கலன்களில் மின் பகுளியாக செயல்படுவது அமோனியம் குளோரைடு பசை. இதில் திரவங்கள் பயன்படுத்தப்படாததால் இது உலர் மின்கலன் என அழைக்கப்படுகிறது. உலர் மின்கலனில் நேர்மின் முனையாக செயல்படுவது எது? உலர் மின்கலனில் நேர்மின் முனையாக செயல்படுவது கார்பன் தண்டு. கார்பன் தண்டின் நுனியில் உள்ள பித்தளை மூடி நேர்மின் முனையாக செயல்படுகிறது. கார்பன் தண்டின் நுனியில் உள்ள பித்தளை மூடி நேர்மின் முனையாக செயல்படுகிறது. உலர் மின்கலனில் எதிர்மின் முனையாக செயல்படும் பாத்திரம் எதனால் ஆனது? உலர் மின்கலனில் எதிர்மின் முனையாக செயல்படும் பாத்திரம் துத்தநாகம். எதனால் ஆனது? துத்தநாகத்தால் ஆனது. மின்கலனின் வெளிப்புற துத்தநாக உருளை எதிர்மின் முனையாக செயல்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1. சுவர் கடிகாரத்தில் பயன்படுத்தப்படும் மின்கலன் ஒரு துணை மின்கலன் ஆகும். கூற்று 2. துணை மின்கலன் என்பது பலமுறை மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடியது. 1 தப்பு 2 சரி. கடிகாரத்தில் பயன்படுத்தப்படுவது முதன்மை மின்கலன்.
துணை மின்கலன்களை தான் மீண்டும் ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். கீழ்கண்டவற்றில் எது மின் கடத்தி அல்ல? மரக்கட்டை பாத்தீங்க அப்படின்னா மின் கடத்தி அல்ல. உலர்ந்த மரம் மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்காது என்பதால் இது மின் காப்பு பொருள். ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவையான அடிப்படை பொருள்கள் எவை? ஒரு எளிய மின் சுற்றை அமைக்க தேவையான அடிப்படை பொருள்கள் மின்கலன், கம்பி, மின்விளக்கு, சாவி. ஒரு மின் மூலம், கடத்து கம்பி, சாவி மற்றும் மின்விளக்கு ஆகியவை இணைந்தே எளிய மின் சுற்று ஆகும். இதெல்லாம் இணைந்ததுதான் எளிய மின் சுற்று. பக்க இணைப்பு மின் சுற்றின் ஒரு நன்மையை கூறுக. ஒரு சாதனம் பழுதடைந்தாலும் மற்றவை இயங்கும். ஒரு சாதனம் பழுதடைந்தாலும் மற்றவை இயங்கும். பக்க இணைப்பு மின்சுற்றின் நன்மை. வீடுகளில் மின்விசிறி பழுதடைந்தாலும் விளக்குகள் தொடர்ந்து எரிவதற்கு இதுவே காரணம். மின்கலனில் வேதி ஆற்றல் எவ்வகை ஆற்றலாக மாறுகிறது? மின்கலனில் வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக. மின்கலனுக்குள் நடக்கும் வேதி வினைகள் மின் நூட்டங்களை உருவாக்கி மின்சாரத்தை தருகின்றன. ஈரமான மனித உடல் மின்சாரத்தை என்ன செய்யும்? ஈரமான மனித உடல் மின்சாரத்தை கடத்தும். மனித உடல் மின்சாரத்தை கடத்தும் தன்மை கொண்டது. குறிப்பாக ஈரமான நிலையில் மின்சாரம் எளிதாக பாயும். தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கிற்கான சரியான இழையை கண்டறியும் வரை தனது முயற்சியை கைவிடாமல் இருந்ததற்கு காரணம் என்ன? தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கிற்கான சரியான இழையை கண்டறியும் வரை தனது முயற்சியை கைவிடாமல் இருந்ததற்கு காரணம் பல தோல்விகளுக்கு பின்னரும் விடாமுயற்சியுடன் செயல்பட்டார். எடிசன் தனது சோதனைகளின் போது பலமுறை தோல்வியை சந்தித்தாலும் விடாமுயற்சியுடன் இறுதியில் வெற்றிகரமான மின்விளக்கை கண்டறிந்தார். மின்சாரத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல அலுமினிய கம்பிகள் பயன்படுத்தப்படுவது ஏன்? மின்சாரத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்ல அலுமினிய கம்பிகள் பயன்படுத்தப்படுவது அது செம்பை விட எடை குறைவானது. நீண்ட தூர மின் கோபுரங்களில் பாரம் குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. நீண்ட தூர மின் கோபுரங்களில் பாரம் குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் அலுமினியம் பயன்படுத்தப்படுகிறது. மின் சுற்றுகளில் மின் சுற்றுப்படம் ஏன் பயன்படுத்தப்படுகிறது? மின் சுற்றுகளில் மின் சுற்றுப்படம் குறியீடுகள் மூலம் சுற்றை எளிதாக புரிந்து கொள்ள. மின் விளக்கு போன்றவற்றை வரைவதற்கு பதில் உலகளாவிய குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. மின் சுற்றில் சாவி திறந்த நிலையில் இருக்கும் போது மின் விளக்கு ஏன் எரியாது? மின் பாதை துண்டிக்கப்படுவதால். திறந்த நிலையில துண்டிக்கப்படுவதால. மின்னோட்டங்கள் தொடர்ச்சியாக பாய ஒரு மூடிய பாதை அவசியம். சாவி திறந்திருந்தால் அந்த பாதை துண்டிக்கப்படும். கீழ்கண்டவற்றுள் எது மிகச்சிறந்த நற்கடத்தி? வெள்ளி. வெள்ளி மின்சாரத்தை மிக சிறப்பாக கடத்தும். இருப்பினும் அதன் விலை அதிகம் என்பதால் நாம் செம்பு கம்பிகளையே அதிகம் பயன்படுத்துகிறோம். கடிகாரங்கள் மற்றும் பொம்மைகளில் பயன்படுத்தப்படும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலன் முதன்மை மின்கலன். பொத்தான் மின்கலன்கள் மற்றும் சாதாரண உலர் மின்கலன்கள் ஒரு முறை வேதிவினை முடிந்ததும் மீண்டும் பயன்படுத்த முடியாது. இவை முதன்மை மின்கலன்கள் எனப்படும். ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை உருவாக்கும் மூலம் எது? ஒரு மின் சுற்றில் மின்னோட்டத்தை உருவாக்கும் மூலம் மின்கலன். மின்கலன் என்பது வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றி மின் சுற்றுக்கு தேவையான மின்சாரத்தை வழங்கும் ஒரு மின் மூலமாகும். மின் சுற்றில் மின்சாரம் பாய்வதற்கு மிக குறைந்த மின்தடை கொண்ட மாற்று பாதை உருவாவதால் ஏற்படுவது எது? மின் சுற்றில் மின்சாரம் பாய்வதற்கு மிக குறைந்த மின்தடை கொண்ட மாற்று பாதை உருவாவதால் ஏற்படுவது குறுக்கு மின்சுற்று. இது பொதுவாக ஷார்ட் சர்க்கியூட் எனப்படுகிறது. இது அதிக வெப்பத்தை உருவாக்கி மின் விபத்துகள் ஏற்பட காரணமாகிறது. மின்னோட்டம் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு மூடிய மின்சுற்றில் சாவி எந்த நிலையில் இருக்க வேண்டும்? மின்னோட்டம் பாய்ந்து கொண்டிருக்கும் ஒரு மூடிய மின்சுற்றில் மூடிய நிலையில் இருக்க வேண்டும். சாவி மூடிய நிலையில் ஆன் இருந்தால் மட்டுமே மின்சுற்று முழுமையடைந்து மின்னோட்டம் பாயும். ஒளி ஆற்றலை நேரடியாக மின் ஆற்றலாக மாற்றும் சாதனம் எது? ஒளினா லைட். சூரிய ஒளி மின்கலன்.
இவை சூரிய ஒளியில் உள்ள போட்டான்களை பயன்படுத்தி வேதிவினை ஏதுமின்றி நேரடியாக மின்சாரத்தை உருவாக்குகின்றன. மின்விளக்கை வணிக ரீதியாக பயன்படுத்தத்தக்க வகையில் உருவாக்கியவர் யார்? மின்விளக்கை வணிக ரீதியாக பயன்படுத்தத்தக்க வகையில் உருவாக்கியவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். மின்விளக்கு மட்டுமன்றி ஆயிரக்கணக்கான பிற கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தியவர். உலோகங்கள் ஏன் மின் கடத்திகளாக உள்ளன? உலோகங்கள் அவை மின்னூட்டங்களை தன்னுள் பாய அனுமதிப்பதால். உலோகங்களில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இருப்பதால் அவை மின்னூட்டங்களை எளிதாக தன்னுள் கடத்துகின்றன. கீழ்கண்டவற்றுள் எது மின் கடத்தி பொருள்? கரிக்கோல் பென்சில் முனை. பென்சில் முனையில் உள்ள கிராபைட் மின்சாரத்தை நன்கு கடத்தும் ஒரு அலோகமாகும். பென்சில் முனையில் உள்ள கிராபைட் மின்சாரத்தை நன்கு கடத்தும் ஒரு அலோகமாகும். மின்னோட்டம் பாயும் திசை எது? நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனைக்கு. மரபு மின்னோட்டம் எப்போதுமே நேர்மின் முனையிலிருந்து எதிர்மின் முனையை நோக்கியே பாய்கிறது. புவி எவ்வகை பொருளாக செயல்படுகிறது? மின் கடத்தும் பொருளா? பூமியானது மின்சாரத்தை தன்னுள் பாய அனுமதிக்கும் ஒரு மிகப்பெரிய மின் கடத்தியாக செயல்படுகிறது. தொடர் இணைப்பில் உள்ள 3 விளக்குகளில் ஒரு விளக்கு எரிந்து போனால் மற்றவை என்னவாகும்? தொடர் இணைப்பில் உள்ள 3 விளக்குகளில் ஒரு விளக்கு எரிந்து போனால் மற்ற விளக்குகள் எரியாது. தொடர் இணைப்பில் மின்னோட்டம் செல்ல ஒரே ஒரு பாதை மட்டுமே இருப்பதால் ஒரு இடத்தில் துண்டிப்பு ஏற்பட்டாலும் மொத்த சுற்றும் செயலிழக்கும். அடுத்து, எபோனைட் என்ற தண்டு எவ்வகை பொருளுக்கு உதாரணமாக கருதப்படுகிறது? எபோனைட் என்ற தண்டு மின் காப்பு பொருளுக்கு உதாரணமாக கருதப்படுகிறது. எபோனைட் என்பது கடினப்படுத்தப்பட்ட ரப்பர் போன்ற பொருள். இது மின்சாரத்தை அனுமதிக்காது. எபோனைட் என்பது கடினப்படுத்தப்பட்ட ரப்பர் போன்ற ஒரு பொருள். இது மின்சாரத்தை அனுமதிக்காது. பக்க இணைப்பில் உள்ள விளக்குகள் தொடர் இணைப்பை விட எவ்வாறு இயங்கும்? பக்க இணைப்பில் உள்ள விளக்குகள் தொடர் இணைப்பை விட எவ்வாறு இயங்கும்? ஒவ்வொரு விளக்கும் முழு மின் அழுத்தத்தை பெற்று தனித்தனியாக இயங்கும். பக்க இணைப்பில் ஒவ்வொரு சாதனம் அல்லது விளக்குக்கும் தனித்தனி பாதைகள் இருப்பதால் அவை முழு திறனுடன் இயங்கும். மின் கலன்களில் உள்ள வேதிப்பொருட்கள் தீர்ந்துவிட்டால் அதன் பிறகு என்ன நடக்கும்? மின் கலன்களில் உள்ள வேதிப்பொருட்கள் தீர்ந்துவிட்டால் அதன் பிறகு மின்சாரம் தருவதை நிறுத்திவிடும். வேதியாற்றல் முழுவதும் மின்னாற்றலாக மாற்றப்பட்ட பிறகு மின்கலன் செயலிழந்து விடும். மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைக்க எதை பயன்படுத்தக்கூடாது? மின்சாரத்தால் ஏற்படும் தீயை அணைக்க தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. சாதாரண நீர் மின்சாரத்தை கடத்தும் என்பதால் அதை ஊற்றினால் மின் அதிர்ச்சி ஏற்படும் ஆபத்து உண்டு. சாதாரண நீர் மின்சாரத்தை கடத்தும் என்பதால் அதை ஊற்றினால் மின் அதிர்ச்சி ஏற்படும் என்பது ஆபத்து. ஓகேங்களா? மின் கம்பிகளை இணைக்கும் இடங்களில் தளர்வாக இருந்தால் என்ன ஏற்படும்? மின் கம்பிகளை இணைக்கும் இடங்களில் தளர்வாக இருந்தால் தீப்பொறி உருவாகும். தளர்வான இணைப்புகள் மின்னோட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி வெப்பத்தையும் தீப்பொறியையும் உண்டாக்கும். தளர்வான இணைப்புகள் மின்னோட்டத்திற்கு தடையை ஏற்படுத்தி வெப்பத்தையும் தீப்பொறியையும் உண்டாக்கும். அனல் மின் நிலையங்களில் எரிக்கப்படும் நிலக்கரியால் எந்த ஆற்றல் முதலில் கிடைக்கிறது? அனல் மின் நிலையங்களில் எரிக்கப்படும் நிலக்கரியால் முதலில் கிடைப்பது வெப்ப ஆற்றல். இந்த வெப்ப ஆற்றல் நீரை நீராவியாக மாற்றி அதன் மூலம் டர்பைன்களை சுழற்ற பயன்படுகிறது. கீழ்கண்டவற்றுள் எது மின்காப்பு பொருளுக்கு உதாரணம்? கீழ்கண்டவற்றுள் எது மின் காப்பு பொருளுக்கு உதாரணம்? ரப்பர். ரப்பர் தன்னுள் மின்னூட்டங்களை பாய அனுமதிக்காது என்பதால் இது மின் காப்பு பொருள். மின் உருகு இழை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது? மின் உருகு இழை எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறதுனா மின்னோட்டத்தின் வெப்ப விளைவு. அதிக மின்சாரம் பாயும் போது ஏற்படும் வெப்பத்தினால் உருகு இழை உருகி மின் சுற்றை துண்டித்து பாதுகாக்கிறது. அதிக மின்சாரம் பாயும் போது ஏற்படும் வெப்பத்தினால் உருகு இழை உருகி மின் சுற்றை துண்டித்து பாதுகாக்கிறது. ஒரு மின்கல அடுக்கின் குறியீட்டில் நீளமான மெல்லிய கோடு எதனை குறிக்கும்? ஒரு மின்கல அடுக்கின் குறியீட்டில் நீளமான மெல்லிய கோடு
நேர்மின் முனையை குறிக்கும். மின்கல குறியீட்டில் நீளமான கோடு நேர்மின் முனையையும் தடித்த குட்டையான கோடு எதிர்மின் முனையையும் குறிக்கும். மின் கடத்திகளுக்கும் மின் காப்பு பொருட்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்ன? மின் கடத்திகளுக்கும் மின் காப்பு பொருட்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு மின்னூட்டங்களை தன்னுள் செல்ல அனுமதிக்கும் திறன். மின்னூட்டங்களை தன்னுள் செல்ல அனுமதிக்கும் திறன். மின் இணைப்புகள் எவ்வகையில் இணைக்கப்படுகின்றன? நமது வீடுகளில் மின் இணைப்புகள் எவ்வகையில் இணைக்கப்படுகின்றன? பக்க இணைப்பு. ஒரு அறையில் விளக்கு அணைந்தாலும் மற்ற அறைகளில் மின்சாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்க இணைப்பே பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அறையில் விளக்கு அணைந்தாலும் மற்ற அறையில் மின்சாரம் இருக்க வேண்டும் என்பதற்காக பக்க இணைப்பே பயன்படுத்தப்படுகிறது. மின் அழுத்தத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ பயன்படும் சாதனம் எது? மின் அழுத்தத்தை உயர்த்தவோ அல்லது குறைக்கவோ பயன்படும் சாதனம் மின்மாற்றி. மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் மின்சாரத்தின் அழுத்தத்தை சீரமைக்க மின்மாற்றிகள் பயன்படுகின்றன. மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து வரும் மின்சாரத்தின் அழுத்தத்தை சீரமைக்க மின்மாற்றிகள் பயன்படுகின்றன. கைமின் விளக்கில் பயன்படுத்தப்படும் மின்கலன் எவ்வகையை சார்ந்தது? கைமின் விளக்கில் பயன்படுத்தப்படும் மின்கலன் முதன்மை மின்கலனை சார்ந்தது. கைமின் விளக்கில் ஒரு முறை பயன்படுத்தி எரியக்கூடிய உலர் மின்கலன்களே பெரும்பாலும் பயன்படுகின்றன. ஆம்பியர் என்பது சரிங்க, ஒரு ஆம்பியர் என்பது எத்தனை மில்லி ஆம்பியருக்கு சமம்? ஒரு ஆம்பியர் என்பது எத்தனை மில்லி ஆம்பியருக்கு சமம் அப்படின்னா 1000. மில்லி ஆம்பியர் என்பது மின்னோட்டத்தின் சிறிய அலகாகும். ஒரு ஆம்பியர் என்பது எத்தனை மைக்ரோ ஆம்பியருக்கு சமம் அப்படின்னா 10 லட்சம். மைக்ரோ ஆம்பியர் என்பது மிக நுண்ணிய மின்னோட்டங்களை அளவிட பயன்படுகிறது. ரிமோட் கண்ட்ரோல் பொம்மைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் மின்கலன் எவ்வகையை சார்ந்தது? இது பாத்தீங்கன்னா முதன்மை மின்கலன். இவற்றுக்கு தேவையான குறைந்த மின்சாரத்தை வழங்க மலிவான உலர் மின்கலன்களே போதும். மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரான்களின் இயக்கத்திற்கு எத்திசையில் இருக்கும்? எதிர் திசையில் இருக்கும். எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்லும். ஆனால் மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்வதாக கருதப்படுகிறது. எலக்ட்ரான்கள் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்லும். ஆனால் மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்வதாக கருதப்படுகிறது. தூய நீர் மின்சாரத்தை கடத்துமா? ஆமா, அரிதிர் கடத்தும். தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது. சரிங்க, அரிதிர் கடத்தும். கடத்தாது. ஏன்னா அதில் உப்புக்கள் அல்லது தாதுக்கள் கரைந்துள்ள நிலையில் அது மின்சாரத்தை கடத்தும் நற்கடத்தியாக மாறுகிறது. தூய நீர் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் அதில் உப்புக்கள் அல்லது தாதுக்கள் கரைந்த நிலையில அது மின்சாரத்தை கடத்தும். மின்கல அடுக்குகளில் மின்கலன்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டால் அதிக மின் அழுத்தம் கிடைக்கும்? மின்கல அடுக்கில் மின்கலன்கள் எவ்வாறு இணைக்கப்பட்டால் அதிக மின்னழுத்தம் கிடைக்கும்? தொடர் இணைப்பு. மின்கலன்களை தொடராக இணைக்கும் போது அவற்றின் மின் அழுத்தங்கள் ஒன்றாக கூட்டப்பட்டு அதிக ஆற்றல் கிடைக்கும். மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவும் டைனமோ எந்த ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது? மின்சாரத்தை உற்பத்தி செய்ய உதவும் டைனமோ எந்த ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகிறது? இயக்க ஆற்றலை. சைக்கிள் டைனமோக்களில் சக்கரம் சுழலும் இயக்க ஆற்றலை மின்சாரமாக மாறுகிறது. சைக்கிள் டைனமோக்களில் சக்கரம் சுழலும் இயக்க ஆற்றலை மின்சாரமாக மாறுகிறது. கீழ்கண்டவற்றில் எது மின்னோட்டத்தின் விளைவு அல்ல? மின்னோட்டத்தின் விளைவு அல்ல, புவியீர்ப்பு விளைவு. மின்னோட்டம் வெப்பம், காந்தப்புலம் மற்றும் வேதி மாற்றங்களை மட்டுமே உருவாக்கும். மின்னோட்டம் வெப்பம், காந்தப்புலம் மற்றும் வேதி மாற்றங்களை மட்டுமே உருவாக்கும். மின் தடையின் அலகு என்ன? மின் தடையின் அலகு ஓம். ஒரு கடத்தியின் வழியாக மின்னோட்டம் பாய்வதை எதிர்க்கும் பண்பு மின் தடை எனப்படும். அதன் அலகு ஓம். மின்னியல் துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த மைக்கேல் பாரடே எதை கண்டறிந்தார்? மின்னியல் துறையில் முக்கிய பங்களிப்பு செய்த மைக்கேல் பாரடே மின் இயற்றியை கண்டறிந்தார். காந்தப்புலத்தின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் டைனமோ அல்லது
மின் இயற்றியை மைக்கேல் பாரடே கண்டறிந்தார். காந்தப்புலத்தின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் டைனமோ அல்லது மின் இயற்றியை மைக்கேல் பாரடே கண்டறிந்தார். கீழ்கண்ட கூற்றுகளை கவனி. கூற்று 1, கடத்தியில் மின் நூட்டங்கள் பாயும் விதமே மின்னோட்டம் எனப்படும். கூற்று 2, நெகிழி மற்றும் பீங்கான்கள் நற்கடத்திகளாக செயல்படுகின்றன. 1 சரி 2 தப்பு. நெகிழி மற்றும் பீங்கான்கள் ஆகியவை மின் காப்பு பொருட்கள், இவை மின்சாரத்தை கடத்தாது. கூற்று மற்றும் காரணம். கூற்று, உலோகங்கள் யாவும் மின்சாரத்தை நன்கு கடத்தும் நற்கடத்திகள். உலோகங்கள் மின் நூட்டங்களை தன்னுள் பாய அனுமதிக்கின்றன. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் கூற்று காரணத்தை சரியா விளக்குது. திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறில் காற்றாலை பண்ணை உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் காற்றாலை பண்ணை உள்ளது. கூற்று 1 மற்றும் 2 சரி. என்னது? திருநெல்வேலி மாவட்டம் கயத்தாறில் காற்றாலை பண்ணை உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் காற்றாலை பண்ணை இருக்கு. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் இவை முக்கிய மின் உற்பத்தி நிலையங்களாக திகழ்கின்றன. மின் நிலையங்களில் எவ்வகை ஆற்றல் மாற்றமடைந்து மின்சாரமாக உருவாகிறது? இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக. அணைகளிலிருந்து விழும் நீரின் நிலையாற்றல் முதலில் இயக்க ஆற்றலாக மாறி பின்னர் மின்சாரமாக மாறுகிறது. தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் அமைந்துள்ளது திருநெல்வேலி. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் ஆகிய 2 இடங்களில் அணுமின் நிலையங்கள் உள்ளன. தமிழ்நாட்டில் கல்பாக்கம் மற்றும் கூடங்குளம் ஆகிய இடங்களில் 2 அணுமின் நிலையங்கள் உள்ளன. மின்னோட்டத்தை அளவிடும் ஆம்பியர் என்ற அலகு யாருடைய நினைவாக வைக்கப்பட்டது? மின்னோட்டத்தை அளவிடும் ஆம்பியர் என்ற அலகு ஆம்பியருடைய பேர்ல தான் வச்சாங்க. அவர் பேர் என்ன? பிரெஞ்சு அறிவியல் அறிஞர் ஆந்திரே மேரி ஆம்பியர் என்பவர் நினைவாக மின்னோட்டத்தின் அலகு பெயரிடப்பட்டது. மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தும் சாதனம் எது? மின்னோட்டத்தின் வெப்ப விளைவை பயன்படுத்தும் சாதனம் மின் இஸ்திரி பெட்டி. மின் ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு துணிகளை தேய்க்க பயன்படுகிறது. மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்பட்டு துணிகளை தேய்க்க பயன்படுகிறது. இதோட 86 வினாக்கள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே போல அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த ஒரு PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணுங்க. இது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.